டெல்லி சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிக பெரும்பான்மையை பெற்றதில் மகளிர் ஆதரவு முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. டெல்லியின் 1,56,00,000 வாக்காளர்களில் 72,36,000 நபர்கள் பெண் வாக்காளர்கள். இதனால் வெற்றி தோல்வியில் பெண்கள் வாக்கு மிகவும் முக்கியமானது. இச்சூழலில் 3 முக்கிய காரணங்களால் பெண்கள் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கடைபிடித்தனர் என மூத்த அரசியல் தலைவர்கள் கருதுகின்றனர். இதில் முக்கியமானது ஆம் ஆத்மி கட்சி அரசின் மதுபான கொள்கை எனவும் அதனால் அதிகரித்த மதுக்கூடங்களின் எண்ணிக்கை எனவும் டெல்லி அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தபோது அமல்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய மதுபான விநியோக கொள்கையால் ஒரு மதுக்கடை இருந்த பகுதியில் தற்போது 3 அல்லது 4 மதுக்கடைகள் முளைத்திருக்கின்றன. இதனால் ஆண்கள், குறிப்பாக தொழிலாளர்கள் மது அருந்துவது அதிகரித்துள்ளது எனவும் இதன் பாதிப்பை பெண்களே சந்திக்கிறார்கள் என்றும் காரணம் கூறப்படுகிறது. அடுத்ததாக மகளிர் உதவித்தொகை வாக்குறுதி டெல்லி சட்டசபை தேர்தலில் முக்கிய அம்சமாக இருந்ததாக கருதப்படுகிறது. தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆம் ஆத்மி ஆட்சி அமைத்தால் மகளிருக்கு மாதம் 2,100 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருந்தார். பாரதிய ஜனதா கட்சி அதைவிட ஒருபடி மேலே சென்று மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தது. காங்கிரஸ் கட்சியும் அதே வாக்குறுதியை அளித்தாலும் பாஜக தனது வாக்குறுதியை அமல்படுத்தும் என டெல்லி மகளிர் கருதியதால் அவர்களில் பெரும்பாலோர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளித்துள்ளனர். இலவச குடிநீர் வழங்கப்படும் என அரவிந்த் கெஜ்ரிவால் பலமுறை அறிவித்த நிலையில் சரியான குடிநீர் விநியோகமே இல்லை என மகளிர் புகார் அளித்து வந்தனர். மேலும் விநியோகிக்கப்படும் குடிநீர் சுத்தமாக இல்லை என்பதும் அவர்களுடைய புகாராக இருந்தது. சாலை விளக்குகள் சரியாக எரிவதில்லை எனவும் இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படுகிறது என்றும் தொடர்ச்சியாக புகார்கள் இருந்தன. இதுவும் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக மகளிர் வாக்குகள் அமைய காரணமாக அமைந்ததாக கருதப்படுகிறது. இப்படி பல்வேறு காரணங்களால் பெண்கள் தங்கள் ஆதரவை பாரதிய ஜனதா பக்கம் திருப்பியுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக புதுடில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.